இதயத்தை நொறுங்க வைத்து நாட்டையே உலுக்கி இருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் என 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த பெருஞ்சோக சம்பவம். கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஏற்பட்ட பெரும் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக அதிகரித்துள்ளது. இந்த சம்பவத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தேசிய அளவில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்திற்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 41 பேர் உயிரிழப்பு, 50க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் சிகிச்சை என பாதிப்பு ஏற்பட என்ன காரணம், சதியா என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் இதுகுறித்து விசாரணை செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணையிட்டார். இந்த ஆணையம் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் இந்த துயரத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்த நிலையில் யார் இந்த அருணா ஜெகதீசன் என பலரும் அவர் குறித்து தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். நீதிபதி அருணா ஜெகதீசன் இதற்கு முன்பாக பல்வேறு முக்கிய வழக்குகளில் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளார். அதேபோல பல முக்கிய விசாரணை குழுக்களுக்கு தலைமையும் தாங்கியுள்ளார். அதாவது 2009ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்றார். கடந்த 2012ஆம் ஆண்டு சென்னை வேளச்சேரியில் வங்கி கொள்ளை சம்பவத்தில் 5 பேர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று தீர்ப்பு வழங்கினார். 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தின் போது நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக விசாரிக்கும் ஆணையத்திற்கு அருணா ஜெகதீசன் தலைமை வகித்தார். சுமார் 4 ஆண்டுகள் இது தொடர்பாக விசாரணை நடத்தி கடந்த 2022ஆம் ஆண்டு முதலமைச்சரிடம் அறிக்கையை சமர்ப்பித்தது அருணா ஜெகதீசன் தலைமையிலான குழு. அதில் போலீசார்தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு முழு பொறுப்பு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது காவல்துறையினர் 17 பேர் முழு பொறுப்பு என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அப்போதைய மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை அதிகாரிகள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை அளிக்கப்பட்டது. அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவிலும் தலைமை வகித்தவர் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன். இந்த நிலையில் அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை குழு முதற்கட்டமாக சம்பவம் நடந்த இடத்தையும் அங்கிருந்த சாட்சிகளையும் நேரில் சந்தித்து ஆய்வு செய்தது. கூட்டம் நடைபெற்ற பகுதியில் மக்களிடம் இருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டன. நீதிபதி அருணா ஜெகதீசன் சம்பவ இடத்தை ஆய்வு செய்த பிறகு ஒவ்வொரு கோணத்திலும் விசாரணை நடந்து கொண்டிருக்கும். மக்கள் உயிரிழப்புக்கு காரணமான சூழ்நிலைகள் அனைத்தும் பதிவு செய்யப்படும். மக்களின் பாதுகாப்பு முதன்மை என்பதை கருத்தில் கொண்டு அரசு எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரை செய்யப்படும் எனவும் கூறியுள்ளார். இப்படி பல்வேறு விசாரணை ஆணையங்களில் செயல்பட்ட அருணா ஜெகதீசன் கரூரில் 41 பேர் உயிரிழந்த பெரும் சோகத்திற்கு யார் காரணம் என விசாரணையை தொடங்கியிருப்பதால் பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.